என்ன விஷயம்? பொட்டிக்கல வேடா. ஏன் அடிச்சீங்க? ஏண்டா உன்ன மாதிரி அநாத நாய்களுக்கு அந்த வீட்டுல இடம் இருக்கும்போது கூட பிறந்த எங்க அக்காவுக்கு இடம் இல்லையா? யாரை கேட்டா வெளியே போக சொன்னேன்? நான் எங்க போக சொன்னேன்? காரணம் இல்லாம அடிக்காதீங்க. அடிக்காம இருக்கிறது எங்க அக்கா அந்த ஊர் பேர் தெரியாதவங்க கூட ஓடி போயிட்டாளா இல்ல புலங்காத ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டாளா? பாரு எங்க மாமன் தங்கண்டா அப்படி ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல ஒன்ஸ் எங்க அக்கா ஓடி போனா திருப்பி வரதுக்கு 20 வருஷம் ஆகுது. மறுபடியும் ஓடி போயிட்டா எங்க நிலைமை என்ன ஆகுது? ஐயோ அண்ணன் தம்பி மாறி மாறி அடிக்கிறாங்களே. என்னடா மாறி மாறி கேக்குற கேள்விக்கு இல்ல ஆமான்னு சொல்லணும். சரிங்க. என்ன சொல்றீங்க? இல்ல ஆமா. இல்ல ஆமா. தட் இஸ் கரெக்ட். அது மட்டும் இல்ல என்ன எங்க அண்ணனை கவனிச்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல யார் இருக்கா? வேளா வேலைக்கு சாப்பிட்டு என்ன கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல. ஏங்க போய் சொல்றீங்க? அத உங்க ஆத்தா இருக்க. என்னடா ஆத்தா இருக்கா? கல்யாண வயசை கடந்து போயிட்டு இருக்கிற எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாளா அந்த கிழவி? இதுதான் எங்க அக்காவா இருந்திருந்தா அக்கா தங்கி சீர் செய்யறதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல? ஆமாண்ணே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட எனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் எல்லாம் வச்சு. ஏய் இது நியாயமே இல்லடா. கல்யாணத்துக்கே 2 பேருக்கு வக்கில்ல அதுக்குள்ள புள்ளு குட்டி வரைக்கும் போயிட்டியே. தம்பி எங்களால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போனவளாவே இருக்கட்டும். நாங்க ஊருக்கு புறப்படுறோம். சின்ன தம்பி அந்த பொட்டி தூக்கு. ஏய் பொட்டி எடுனா எடுத்துருவியா? அக்கா தம்பி பசங்க என்ன அருணா கையில அத்து விடுறதுக்கு? அவங்க 2 பேசுறதா நாங்க 2 பேசுறதா? அவங்க கிட்ட கோச்சுக்காம நாங்க யார் கிட்ட கோச்சுக்கிறது? பொட்டி எடுத்து போய் உள்ள வைடா. இனிமே இந்த வீட்டுல இருந்து யாரும் என்ன கேட்காம வெளியே போக கூடாது. பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க அதெல்லாம் பெருசா நினைக்காம மன்னிச்சிடறாங்கல்ல. அது மாதிரி தான் நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களை மன்னிச்சிருங்க. டேய் தம்பி அக்கா நம்மள மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போகுது? அக்கா சமையல் பண்ணியாச்சா? பாட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த கிழவி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க 2 பேருக்கு நாக்கே டெத் ஆயிருச்சு. அக்கா இன்னைக்கு உன் கையால சமையல் பண்ணு. நாங்க 2 பேரும் வயிறார சாப்பிடுறோம். என்ன மிருதங்கத்தை வச்சுட்டு ரிசர்ச் பண்றியா நீ? இல்ல மாமா, நம்ம மாதிரி வீட்ல எல்லாம் வேட்டை துப்பாக்கி வெட்டி வச்ச மாந்தலை எல்லாம் வச்சிருப்பாங்க. சம்பந்தம் இல்லாம மிருதங்க வச்சிருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ள 2 கலைஞர்களை வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டியே. எங்க 2 பேருக்கு கிரேட் இன்சல்ட். என்ன மாமா சொல்றீங்க? எங்க அண்ணாவுக்கு மிருதங்க சக்கரவர்த்தின பேரே வைக்கலாம். அவர் வாசிக்க தொடங்கினாரு 24 hours வாசிட்டே இருப்பாரு. மழை பெஞ்சா கூட நிப்பாட்ட முடியாம. தம்பி ரொம்ப புகழாதடா. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ மட்டும் லேசுப்பட்ட ஆளா? நீ பாட்டு கட்டுற வேகத்தை பார்த்து உனக்கு கத்து கொடுத்த வாத்தியாரே ஊரை விட்டு ஓடில. ஏன் ஓடிட்டாரு? இனிமே இந்த ஊர்ல இருந்தா சங்கீதத்துக்கு கெட்ட பேர் வந்துரும்னுதான். 2 பேருக்கும் சங்கீதத்து மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அட நீ ஒண்ணு, இவனுங்களுக்கு எங்க சங்கீதத்து மேல இன்ட்ரெஸ்ட்? அந்த வாத்தியார் பொண்ணு சங்கீதா மேல இன்ட்ரெஸ்ட். பாட்டு கத்துக்கிறேங்கிற சாக்குல அவளை பாக்குறதுக்காக போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பானுங்க. என்னடா பேசுற நீ? ஆத்தா திட்டத்துக்கு என்னைய வைக்கிறீங்க? அருமக்காரன் தப்பா ஆள்காரன் தான் திட்டுவாங்க. என்ன அந்த மிருதங்கத்தை? இந்தாங்க. நாயா இது மிருதங்க மாடா? அத கொடுங்க. டேய் தம்பி கச்சேரி கலகட்டுன்னு ஒரு பாட்டு பாடு. அட நீங்க வேற சும்மா இருங்கண்ணா. அட சர்தான் பாடுற அண்ணன் தான் கேக்குறான்ல. முடியாதுமா. பாடு தம்பி. பாடுறேன்னா அட சும்மா இருங்கண்ணா. கொஞ்சம் உன்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்ல பாடுங்க. மாமா சிறுசே பாருங்க சிறுசே. மாமா ஆரம்பிச்சாண்டா. டேய் என்னது? பாடுங்க மாமா எனக்காக ப்ளீஸ்.